வணக்கம். திருநெல்வேலியினுடைய பிரசித்தி பெற்ற நெல்லையப்பருடைய தேர் திருவிழா வருகின்ற ஜூலை 8ஆம் தேதி நடக்கவிருக்கிறது. இதற்கான முன்னேற்பாடுகளை அரசு செய்து கொண்டிருப்பதாக பத்திரிகைகளில் நான் பார்க்கின்றேன். ஆனால் கடந்த காலங்களில் இதேபோன்று முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டதாகவும் பத்திரிகைகளில் செய்தி வந்தன. ஆனால் அந்த தேர் திருவிழாவில் பொதுமக்களோடு நாமளும் கலந்து கொள்ளும் பொழுதுதான் தெரிகிறது எந்த விதமான ஒரு முன்னேற்பாடுகளும் இந்த அரசால் செய்யப்படவில்லை என்கிற நிதர்சனமான உண்மையை அங்கு உணர முடிந்தது. சென்ற ஆண்டு தேர் திருவிழாவின் பொழுது அங்கே தேருக்காக கட்டி இழுக்கப்பட்டிருந்த அந்த வடம் நான்கு முறை சேதப்படுத்தப்பட்டு அந்த வடத்தை இழுக்கும் பொழுது அது அருந்து விழுந்ததாக செய்திகள் வந்தன. நேரில் நானும் பார்த்தேன். இதுபோன்ற நிகழ்வு நடந்ததற்கு யார் பொறுப்பு, யார் காரணம் என்று இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டதை பற்றி எந்த செய்தியும் பிற்பாடு வரப்படவில்லை. அதற்கான காரணமானவர்கள் நடவடிக்கையும் இல்லை. சரி, அது போகட்டும். அதை பற்றியான கவலை அந்த அரசுக்கும் இல்லை. எங்களை போன்ற பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்பதற்கும் அந்த அரசும் தயாராகவில்லை. ஆனால் தற்பொழுது இந்த ஆண்டு அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன எடுக்கப்பட்டது? 4 புதிதாக வடங்கள் வாங்கப்பட்டதாக செய்திகள் வருகின்றன. அதனுடைய உறுதித்தன்மையை சோதித்து அதை ஆய்வு செய்யப்பட்டதா என்பதை பற்றியான பத்திரிகை செய்தி இதுவரை வரவில்லை. அதற்கான நிகழ்வும் நடந்ததாக நாங்களும் அறியவில்லை. ஆனால் அப்படி இருந்தால் அதை மாற்றி இந்த அரசு உடனடியாக அந்த வடங்களை சோதித்து அதனுடைய உறுதித்தன்மையை ஆய்வு செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் மக்கள் அனைவரும் கூடி நிற்கும் பொழுது தேரினுடைய வடம் அருந்ததாக கேள்விப்படும் பொழுது மனம் அனைவருக்கும் பதபதைக்கின்றன, மனம் வேதனைப்படுகின்றது. இந்த சூழல் ஏற்படக்கூடாது. அதேபோல் மாநகராட்சியினுடைய செயல்பாடு என்பது கடந்த ஆண்டுகளில் மிகவும் மோசமாக இருந்திருக்கிறது. இந்த தேரோட்டத்தின் பொழுது கிட்டத்தட்ட 5 லட்சம் மக்களுக்கு மேலாக கூடக்கூடிய ஒரு பகுதி அது. அனைவரும் பொதுமக்கள், எளிய மக்கள், கிராம மக்கள். அவர்களெல்லாம் எங்களுடைய நெல்லையப்பரை காண்பதற்காக மிகவும் சிரமப்பட்டு அங்கே வந்து சேர்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் சாப்பாடையும் அதற்கான தண்ணி பாட்டனும் கையில் கொண்டு வந்து நிற்கும் பொழுது அங்கே அதற்கான தேவையான வசதிகள் கூட இந்த மாநகராட்சி செய்து தராமல் இருப்பது தான் வேதனை அளிக்கின்றது. 4 ரத வீதிகள் இருக்கின்றன. இந்த 4 ரத வீதிகளில் ஒவ்வொரு ரத வீதிகளிலும் குறைந்தது 3-4 தண்ணீர் பாட்டல்கள் கொடுக்கும் அளவிற்கான தண்ணீர் வசதி, குடிநீர் வசதி இருக்கும் அளவிற்கான குடிநீர் வசதியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அதேபோல் ஒவ்வொரு ரத வீதிகளுக்கும் 4 அல்லது 2 கழிப்பிடமாவது, குறைந்தது 2 கழிப்பிடம் வசதி, அதாவது செயற்கை முறையில் ஏற்படுத்தக்கூடிய கழிப்பிட வசதியை அங்கே ஏற்படுத்தி தர வேண்டும். ஏனென்று சொன்னால் வயதான பெண்கள் மிகவும் அவதி கொள்கிறார்கள். சின்ன குழந்தைகள், இளம் பெண்கள், இப்படி பெண்களினுடைய அந்த அவசரகால அந்த கழிப்பிட வசதியை இந்த அரசு ஏற்படுத்தாமல் அவர்கள் அந்த காலகட்டத்தில் அவதிப்படுவதை பார்க்கும் பொழுது மிகவும் வேதனை அளிக்கின்றது. இது போன்ற சூழலை இந்த அரசு தடுக்க வேண்டும். ஒரு சுகாதார சீர்கேடு ஏற்படாத அளவிற்கு அங்கே ஒரு பாதுகாப்பான கழிப்பிட வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை இதன் மூலமாக நாங்கள் வைக்கின்றோம். அதேபோல் மருத்துவ வசதியை அங்கே இன்னமும் அதிகப்படுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் வயதானவர்கள் தொடர்ந்து அந்த வெயில் காலங்களில் அவர்கள் நடந்து சென்றுகிறார்கள். அதேபோல் அந்த கூட்ட நெரிசலில் ஏதேனும் அசம்பாவிதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இதையெல்லாம் இந்த அரசு கருத்தில் கொண்டு ஒவ்வொரு ரத வீதியிலும் ஒரு மருத்துவர் கொண்ட குழு நிச்சயமாக அமைக்கப்பட வேண்டும். அதுவும் ஆம்புலன்ஸ் வசதியோடு அமைக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு ரத வீதியிலும் ஒரு ஆம்புலன்ஸ் நிற்கும் வகையில் அமைக்கப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒரு பகுதியில் ஏதாவது விபத்து ஏற்படும் சொன்னால் இன்னொரு பகுதியிலிருந்து ஆம்புலன்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்பதற்காக இது போன்ற வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் வைக்கின்றோம். அதேபோல சாலையில் அதிகமான வாகனங்கள் அந்த பகுதியில் வருவதற்கான வாய்ப்பு அதிகம். என்று சொன்னால் 5 லட்சம் மக்கள் கூடும் பொழுது அவர்கள் கொண்டு வரக்கூடிய வாகனங்கள், 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் எல்லாம் அதை நிறுத்துவதற்கு தேவையான வாகன நிறுத்தகங்கள் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும். அவை எல்லாம் கோயிலினுடைய அருகிலே இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும். இல்லை என்று சொன்னாலும் அவர்கள் அந்த வாகன காப்பகத்திலிருந்து இங்கே வருவதற்கு தேவையான தனியார் வாகனங்களையோ அல்லது இந்த மாநகராட்சி ஏற்படுத்தப்பட்ட வாகனங்களையோ உருவாக்கி தர வேண்டும். எத்தனையோ வயதானவர்கள் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து நடந்து வரும் பொழுது அவர்கள் எவ்வளவோ சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த கோரிக்கையெல்லாம் இப்பொழுது இந்த அரசு ஏற்கும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. இது போன்ற கடந்த காலங்களில் ஏற்காமல் மக்கள் அவதியுற்றிருக்கிறார்கள். இதை வருங்காலங்களில் இந்த அரசு கருத்தில் கொள்ள வேண்டும். முக்கியமாக மாவட்ட நிர்வாகம் கருத்தில் கொள்ள வேண்டும். மாநகராட்சி நிர்வாகம் கருத்தில் கொள்ள வேண்டும். மாநகர காவல்துறையும் கருத்தில் கொண்டு இதற்கான முழுமையான நடவடிக்கை எடுத்து இந்த தேர் திருவிழா அனைவரும் இறைவனுடைய அருளை பெறும் வண்ணம் மிகவும் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று கூறி நன்றி விடைபெறுகிறேன். அன்பு அங்கப்பன், வழக்கறிஞர், திருநெல்வேலி.